வீவர்ஸ் பாக்கியலட்சுமி நியூப்ரமும் எல்லாருமே வந்து பாக்கியை கூப்பிட்டு இருப்பாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. ராதிகாவுமே வராங்க. கோபி ராதிகாவை பார்த்ததுமே வந்து கோபி போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியை கூப்பிட்டாங்கன்றதுக்காக வந்தன்றாங்க. பாக்கியக்கு விஷயமே பண்ணுறாங்க. பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரி வந்து நான் சில விஷயத்த பேச நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை பேசுகிறாங்க. அதாவது வந்து இது மாதிரி என் பையன் கோபியும் பாக்கியாவும் மறுபடியும் சேரணும்னு நினைக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும். அவங்க 2 பேரும் புருஷன் முன்னாடி மறுபடியும் வந்து அவங்க வாழ்க்கை அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. புது தம்பதிங்களாக இன்னும் இருக்க போகிறாங்க அவங்க அப்படின்ட்டுலாம் வந்து ஈஸ்வரி தான் ஆசைகள் என்னவோ அது எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க பாக்கியா. என்ன பாக்கியாவுக்கு என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒன்றுமே புரியல. அவங்களுக்கு ரொம்பவே குழம்பி போய் தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா பாக்கியா வாங்கி பேசிட்டு இங்கே பாருங்க, நீ அத்தை சொல்கிறது எதுவுமே இங்கே இல்லை சரிங்களா? நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா என்னுடைய லைஃப்பில் வேறு மாதிரி தான் நான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி என் அத்தை சொல்கிற மாதிரி என்ன எனக்கு இல்லை அப்படின்ட்டு பாக்கியா அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்து ஈஸ்வரி கிட்ட இதுக்காக அத்தை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணது உங்களுக்கே கொஞ்சம் நியாயமாக இருந்துச்சா? உங்கள் பையன் கூட வாழணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன்னா இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இல்லை அது வந்து என்ன வந்து போய் அத்தை எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க அத்தை, சும்மா உங்கள் பையனையும் கூட சேர்த்துணுன்ட்டு இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.